எஸ்தரின் புத்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 2வது வார்த்தையில் நான் இப்படி வாசிக்கிறோம். ராஜஸ்திரியாக எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்தது. அதனால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தர் இடத்திற்கு நீட்டினாள். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள் என்று காணப்படுகிறது. இங்கே ராஜஸ்திரியாகிய எஸ்தருக்கு ராஜாவின் கண்களில் தயை கிடைத்தது என்று காணப்படுகிறது. அப்போ ராஜசந்நிதியில் இந்த யூத குலத்தை கொல்ல வேண்டும் என்றுள்ள அந்த அதிகார பத்திரத்தில் முத்திரை போட்டது தேசமெங்கும் அனுப்பப்பட்டு ஆமானால் அனுப்பப்பட்டு யூதர்கள் இன்றைக்கு மகாபெரிய சங்காரத்துக்கு ஆளாயிருக்கிறார்கள். இப்போ இந்த ஒரு பெரிய இக்கட்டிலிருந்து என்னுடைய குலத்தை நான் மீட்க வேண்டும் என்று சொல்லி எஸ்தரும் தன்னுடைய தாதிமார்களும் தன்னுடைய ராஜவஸ்திரங்களை மாற்றி வைத்து ரெட்டுடுத்தி அவர்கள் என்ன செய்கிறார், உபவசிக்கிறார்கள். உபவசித்த பிறகு தான் தேவனுடைய சன்னிதானத்தில் இந்த ராஜாவுடைய சன்னிதானத்தில் போகிறார்கள், ஒரு தயவுக்காக போகிறார்கள். அப்பொழுது அந்த தயவு என்ன அவர் சொல்லுகிறார், அவர் கண்களில் தய கிடைத்தது என்று சொல்லுகிறது. காரணம் என்ன சொல்ல, இவர்கள் ஜெபித்த போது தேவ கிருபை இவர்களோடு இருந்தது. ராஜாவின் கண்களில் தய கிடைக்குவதற்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். ஆனால் அவருக்கு செங்கோலை நீட்டின பொழுது அவள் ஏறி வந்து என்ன செய்கிறார், அந்த செங்கோலில் நுனியை தொடுகிறார். அப்போ ராஜா சமாதானத்தோடு இருக்கிறார் என்று மனதில் ஆனது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நமக்கு எவ்வளவோ போராட்டங்கள் வேதனைகள் இருக்கும். நாங்கள் அழுது புலம்பி ஜெபிக்கிறது உண்டு. ஆனால் வேதம் இயேசு என்ன சொன்னார்னு சொன்னால், உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் ஒழிய சில வகை ஜாதிகள் ஒழிந்து போகாது என்று சொன்னார். அப்படின்னு சொன்னால் சில போராட்டங்கள் ஒழிந்து போக வேண்டுமானால் நாம் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நாம் உபவாசித்து ஜெபிக்கும்போது கர்த்தர் நமக்கு துணை நிற்பார், அதிகாரிகளின் கண்களில் தயை கிடைக்க செய்வார். அதே போல தான் ஆண்டவர் என்ன செய்வார், பரலோகத்துக்கு நேராக கொண்டு போகவும் தயை செய்வார். அருமையானது, பூமியில் நமக்கு சில ஜெப விண்ணப்பங்கள் நமக்கு கிடைக்காமல் இருக்கலாம், காலதாமதங்கள் உண்டாகலாம். உங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் அந்த போராட்டத்துக்காக உபவசித்து முடிந்தவர்களுக்கு, இப்போ எல்லாருக்கும் உபவசிக்க முடியாது வியாதியினால், ஆனால் வியாதி இல்லாமல் உபவசிக்க முடியும் என்று சொல்லுகிறது வாரவர். வாரத்தில் ஒரு நாளாவது தன்னுடைய குடும்பத்துக்காக, தலைமுறைக்காக, தன்னுடைய தேசத்துக்காக உபவாசம் இருந்து என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய கண்களுள்ள அந்த கிருபை நமக்கு வரும். அந்த கிருபை வரும்போது இந்த பூமியில் மனுஷர் கண்களில் தயவு கிடக்க செய்யும். கர்த்தர் அப்படி நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை அருள்வாராக என்று ஜெபிக்கிறேன். ஆமென்.